Thank you, Jesus. Hallelujah. Lebra Mako Santa Lebra Baya. Hallelujah. Glory to God. Praise you, Father. Praise you, Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit of God. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில், இந்த காலை வேளையில் ஒரே குடும்பமாக அவருடைய சமூகத்தில் வர கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும், வாழ்க்கையும், குடும்பமும், ஊழியமும், திட்டங்களும், தொழிலும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரமிருந்து வழி நடத்தும். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33:3. Jeremiah chapter 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Call to me and I will answer you and will show you great and difficult things which you do not know. நல்லா கவனிங்க என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அவரை கூப்பிடுவதற்காக. This is the invitation for everyone. இது ஒரு அழைப்புதல் எல்லாருக்குமே. ஆண்டவர் இது ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, இது ஒரு அழைப்பாக இருக்கிறது தேவனிடத்திலிருந்து. என்னதுன்னா, என்னை கூப்பிடு, என்னை தேடு, என் முகத்தை நோக்கி பாரு, என் பிரசன்னத்தில் அமர்ந்து, நானே உனக்கு பதிலை கொடுக்கிறவர், நானே உனக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், நானே உனக்கு அற்புதங்களை செய்கிறவர், நானே உனக்கு அதிசயங்களை செய்கிறவர், நானே உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், நானே உனக்கு இல்லாதவைகளை உனக்கு கொடுக்கிற தேவன். அப்பொழுது நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகை மட்டும் என்னதுன்னா, அவரை தேட வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும். அவரை கூப்பிடும் போது அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனமானது எரேமியாவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த வசனம், இந்த வார்த்தை வரவில்லை. எரேமியா சிறைச்சாலையில் இருக்கும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் லிமிட்டடாக இருக்கும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் சைலண்டாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மகன் என்னை நோக்கி கூப்பிடு. திஸ் இஸ் த டைம். அநேக நேரத்தில் எல்லாம் நன்றாக இருக்கும்போது ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், வாயிலிருந்து பாடல்களாய் வரும், துதியாய் வரும். ஆனால் ஒரு நெருக்கம் வரும்போது ஆண்டவரை தேட மாட்டோம், ஆலயத்திற்கு போக மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டோம்.
அதே போலதான் எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் சிறைச்சாலையின் அனுபவத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, ஐ வாண்ட் டு டேக் யூ டீப்பர், நான் உன்னை இன்னும் ரகசியங்களுக்கு ஆழங்களுக்கு கொண்டு போகணும் என்று. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். வேதத்தில் இன்னொரு நபரை நாம் பார்க்க முடியும். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது தேவனிடத்தில் தானியேல் ரகசியங்களை அறிந்து கொள்ள சமூகத்தில் காத்திருக்கிறான். ராஜாக்களுக்கு தெரியாத ரகசியங்களை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், பெரிய பெரிய ஜனங்களுக்கு தெரியாத ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அறிவிப்பார். உண்மை. இது நான் சமீப காலமாய் என் வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் நான் பார்த்து வருகிறேன். உலகத்திற்கு தெரியாத ரகசியங்களை, அடுத்து என்ன சம்பவிக்க போவது என்று தெரியாத ரகசியங்களை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதுதான் நம்மளுடைய ஊழியத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது கடைசி காலமாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கும் போது அவர் ரகசியங்களை, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தும் போது அதற்கு பதிலையும் அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் ரகசியங்களை மாத்திரம் வெளிப்படுத்த மாட்டார், அவர் அதுக்கு தேவையான வழிகளையும் ஏற்படுத்துவார். கேரேபா ஷாண்டலே பிரபாயா. தாமதமாய் இருக்கிறதா? அந்த தாமதற்கு என்ன காரணம் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி அதற்கு தேவையான வழிகளையும் வழிமுறைகளையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். கன்ஃபியூஷனாக இருக்கும்போது அதை எப்படி கிளாரிட்டியாய் மாற்றுவது என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அடைக்கப்பட்ட வாசலாய் இருக்கும்போது எப்படி அதை திறக்க வேண்டும் என்று அந்த ரகசியங்களை, அந்த திறவுகோல்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். இந்த காலை வேளையில் என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் இருப்போம். ஊழியம் தேவனை தேடுகிற ஊழியமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடாமல் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் ஒரு சில நேரங்களை எடுத்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருப்போம். அவருடைய மகிமையில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது வழிகள், வாசல்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், ஜெயங்கள், வெற்றிகள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், ப்ரொமோஷன் எல்லாமே கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். நாட் ஒன்லி டுடே, கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளாய் இருப்போம். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் இருப்போம். ஒரு நாளும் நம்மளுடைய முகம் வெக்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தையின்படி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய், எங்கள் குடும்பமாய் தேடுகிற பிள்ளைகளாய், தனிப்பட்ட நபராய் உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறவர்களாய், ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நீங்கள் மாற்றுங்க சுவாமி. எங்களை மட்டுமல்ல, நாங்கள் எங்களை சந்திக்கிற எந்த ஜனங்களாய் இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு பதிலை, சொல்யூஷனை கொடுக்கிற ஜனமாய் எங்களை மாற்றுங்க சுவாமி. கேலேமா சாண்டலே பிரபாபா குமாயா. ஹல்லேலூயா. இந்த நாளில்
ஆண்டவரே எங்களுக்கு பதில் வரும். இந்த நாளில் வாசல்கள் திறக்கப்படும். இந்த நாளில் ஜெயம் வரும். இந்த நாளில் சுகம் நடக்கும். இந்த நாளில் வழிவாசல்கள் உருவாகும். இந்த நாளில் தடைகள் உடையும். இந்த நாளில் ப்ரொவிஷன்ஸ் வரும். இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது தங்கும் என்று நான் கட்டளையிடுகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய கரமிருந்து வழி நடத்தட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பிரசனத்தை நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாய், உம்முடைய பிரசனத்தில் காத்திருக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. நாங்கள் உம்முடைய பிரசனத்தில் காத்திருந்து நாங்கள் புறப்படும் போது எங்கள் முகம் பிரகாசமடையும். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.